கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் அதிகமாக கேட்ட பல்வேறு துஆக்களை ஹதீஸுகளில் நம்மால் காண முடியும். அப்படி கேட்ட துஆக்களில் ஒன்றுதான் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா என்கிற அந்த துஆ முஸ்லிம் ஷரீஃபில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த துஆவினுடைய அர்த்தம் பொருள் என்ன என்று கேட்டால், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக, யா அல்லாஹ் நான் உன்னிடத்தில் கேட்கிறேன், அல் ஹுதா வத்துகா நேர்வழியையும், வத்துகா இறையச்சத்தையும், வல் அஃபாஃப இன்னும் பத்தினித்தனத்தையும், வல் கினா இன்னும் தேவையற்ற நிலையையும் உன்னிடத்தில் நான் கேட்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் கேட்டிருக்கிறார்கள். இவை வெறுமனே துஆக்கள் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்வில் இந்த மேல் சொன்ன எல்லா பண்புகளும் அவசியம் இருந்தாக வேண்டும் என்பதையும் நாம் இந்த துஆவினுடைய அர்த்தத்தின் மூலம் கவனத்தில் கொண்டாக வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட முதல் விஷயம் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா, நேர்வழி வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். அல்லாஹும் ரசூலும் எதன்பால் நம்மை நடக்க கொண்டிருக்கிறார்களோ அந்த நேரான வழி ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியமான ஒன்று. வல் வத்துகா இன்னும் இறையச்சம் மனிதர்களுக்கு வேண்டும், வல் அஃபாஃப பத்தினித்தனம் என்பது வேண்டும், வல் கினா இன்னும் தேவையற்ற நிலை என்பது இருக்க வேண்டும். இதில் நாம் கவனித்து பார்க்க வேண்டிய விஷயம் என்பது வல் கினா. கினா என்று சொன்னால் அதற்கு செல்வந்தர்கள், கனி என்று சொன்னால் செல்வந்தர் என்கிற ஒரு அர்த்தமும் இருக்கிறது. அதே நேரத்தில் தேவையற்று இருக்குதல் என்கிற ஒரு அர்த்தமும் இருக்கிறது. ரெண்டுமே இந்த வார்த்தைகளுக்கு சொல்லக்கூடிய யதார்த்தமான ஒரு பொருளாக இருக்கிறது. அல்லாஹ்கிட்ட நான் என்னை செல்வந்தனாக ஆக்கி வைப்பாயாக அப்படின்னு சொல்லலாம், மக்களிடத்தில் தேவையாகாதவர்களாக என்னை ஆக்கி வைப்பாயாகன்னு சொல்லலாம். இரண்டுமே இந்த வார்த்தைக்கான பொருள். நாம் இப்பொழுது கவனிக்கிற விஷயம் என்னன்னு சொன்னா, மக்களிடத்தில் தேவையாகாமல் இருக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் விரும்பி இருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிடத்தில் தேவையாகாமல் ஒருபோதும் வாழ முடியாது. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிடத்திலே, ஒரு தெருவாசிகள் இன்னொரு தெருவாசிகளிடத்திலே, ஒரு ஊர்வாசிகள் இன்னொரு ஊர்வாசிகளிடத்திலே, ஒரு மாநிலத்தை சேர்ந்தவர்கள் இன்னொரு மாநிலத்திடத்திலிருந்து, ஒரு நாட்டை சேர்ந்தவர்கள் இன்னொரு நாட்டு மக்களிடத்திலிருந்து தேவையாகாமல் துன்யாவில எப்பொழுதும் வாழ முடியாது. அல்லாஹ் அப்படித்தான் மனிதர்களுடைய இயற்கையான அமைப்பை வைத்திருக்கிறான். உலகத்திலேயே செல்வந்தர்களான நிறைய பணம் கொளிக்கக்கூடிய ஒரு நாடுன்னு சொன்னால் அரபு நாடுகளை நாம் சொல்லலாம். அங்க தோண்டினால் தண்ணீர் வருவதை போல பெட்ரோலும் டீசலும் உள்ளே வருகிறது, நிறைய செல்வம் இருக்கிறது. ஆனால் தண்ணீர் இல்லை. தோண்டனா உள்ள கச்சா எண்ணெய் கிடைக்கும், அதை வைத்து நிறைய லாபம் பார்க்கலாம், சம்பாதிக்கலாம். ஆனால் தண்ணீர் அவர்களிடத்தில் இல்லை. ஜம்சமை தவிர அரபு நாடுகளிடத்தில் வேறு எந்த விதமான இயற்கையான குடி தண்ணீருக்கான தேவை சோர்ஸ் என்பது அவர்களிடத்தில் இல்லை. தண்ணீருக்காக பேரிடத்தில் தண்ணீரினுடைய தொழில்நுட்பத்திற்காக அடுத்தவர்களை சார்ந்திருக்கக்கூடிய நிலையில் அல்லாஹ் வைத்திருக்கிறான். இது மாதிரி நிறைய நாடுகள் உலகத்தில் இருக்கிறது. புருனேன்னு சொல்லுவாங்க, ஒரு நாடு இருக்கிறது, உலகிலே மிகவும் செல்வந்தர்களான நாடுகளில் ஒன்று. அங்கேயும் தண்ணீர் கிடையாது. மலேசியாங்கிற நாட்டில் தண்ணீர் இல்லை. சிங்கப்பூருங்கிற நாட்டில தண்ணீர் இல்லை. அல்லாஹ் நிறைய நபர்களுக்கு செல்வத்தை கொடுத்தான், தண்ணீரை கொடுக்கவில்லை. ஒரு சில ஊர்களில் பார்த்தோம்னா 6 மாதங்களுக்கு வெயிலாகவே இருக்கும், 6 மாதங்களுக்கு இரவாகவே இருக்கும். வெயிலை பார்க்க முடியாது. வெயில் வந்துச்சுன்னா இரவை பார்க்க முடியும். இப்படியாக அல்லாஹ் ஒவ்வொரு நாட்டினர்களுக்கும், ஒவ்வொரு மாநிலத்தவர்களுக்கும், ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் தேவையை வைத்திருக்கிறான். இந்த தேவையை நாம் கடக்காமல் இந்த துன்யாவில் வாழ முடியாது. நம்முடைய தென்னிந்தியாவினுடைய பகுதிகளில் தேங்காயினுடைய விளைச்சல் அதிகமாக இருக்கிறது, ஆனால் பழங்களினுடைய விளைச்சல் குறைவாக இருக்கும். வட மாநிலங்களில் பழங்கள் இருக்கும், தேங்காய் இருக்காது. இப்படியாக இயற்கை தேவையின் அடிப்படையில் ஒருவரை ஒருவர் சார்ந்திருக்கிறோம். ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா, என்னை தேவையற்றவனாக ஆக்குன்னு கேட்டிருக்கிறான். இவ்வளவு நேரம் நம்ம என்ன சொன்னோம்? தேவை இல்லாமல் துன்யாவில் வாழ முடியாதுன்னு சொன்னோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கேட்கிறாங்க? என்னை தேவையற்றவனாக ஆக்குன்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த வார்த்தை என்பது, இதனுடைய பொருள் என்பது என்ன அடிப்படையில்னு சொன்னா, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா என்னதான் மனிதனை இன்னொரு மனிதனிடத்தில் தேவையுள்ளவனாக ஆக்கியிருந்தாலும் கூட ஒரு சில அடிப்படையான விஷயங்களில் தேவையற்று இயங்கக்கூடிய சூழ்நிலையை வைத்திருக்கிறான். நமக்கான ரிஸ்க் இருக்குது இல்ல, அன்றாடம் நாம் சம்பாதிக்கக்கூடிய நம்முடைய செலவீனங்களுக்கான ரிஸ்கை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா யதார்த்தமான ஒரு முறையில் அமைத்து சென்றிருக்கிறான். ஒரு சிலருக்கு அது தொழிலாக இருக்கும், ஒரு சிலருக்கு வியாபாரமாக இருக்கும், ஒரு சிலருக்கு வருமானமாக இருக்கும். வீடுகளை கட்டி வாடகைக்கு விட்டிருப்பார்கள், வருமானம் வந்து கொண்டிருக்கும். ஒரு சிலர் கூலிக்கு வேலை செய்வார்கள், அதன் மூலம் வருமானம் வரும். இப்படியாக
ரிசுக்கினுடைய வரவை மீறி ஒரு மனிதன் கையேந்துகிற சூழ்நிலை இருக்கக்கூடாது என்பதைத்தான் இந்த ஆயத்து நமக்கு சொல்லித் தருகிறது. அடிப்படை உணவு, உடை, இருப்பிடம், இந்த விஷயத்துல அல்லாஹ் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நியதியை வைத்திருக்கிறான். நமக்கு இவ்வளவுதான் வருமானம் என்று எழுதியிருக்கிறான், இன்னொருவருக்கு அவ்வளவுதான் வருமானம் என்று எழுதியிருக்கிறான். இதை மீறி ஒரு மனிதன் பிறரிடத்தில் தேவையாக விடக்கூடாது என்பதைத்தான் இந்த துஆ நமக்கு பாடமாக சொல்லித் தருகிறது. உதாரணத்துக்கு நாம பார்க்கிறோம், மார்க்கத்துல ஒழு செய்யக்கூடியவர் தண்ணீரின் பக்கம் தேவையாகலாம், யதார்த்தம், அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. தண்ணீர் இல்லாம நம்மளால ஒழு செய்ய முடியாது. ஆனால் இமாம்கள் சொல்லுகிறார்கள், சுயமாக நீங்கள் ஒழு செய்யுங்கள். ஒழுவின் பொழுது பிறருடைய உதவியை நாடுவது மக்ரூஹ்னு சொல்றாங்க. நம்ம கைகள் நல்லா இருக்குது, நம்முடைய மனைவியோ மக்களோ பையனோ யாரோ தெரிஞ்சவங்களோ கூட இருக்கிறாங்க, கொஞ்சம் தண்ணீரை ஊத்துங்க நான் கழுகிக்கிறேன்னு சொல்லி ஒருவரை தண்ணீரை ஊற்ற சொல்லி நாம் கழுகுதல் என்பது இமாம்கள் சொல்லுகிறார்கள் மக்ரூஹ். என்ன காரணம்? ஒழுவின் பொழுது பிறரிடத்தில் தேவையாக கூடாது. இது வாழ்க்கையில் எல்லா இடத்திலேயும் இருக்கு. நமக்குன்னு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஒரு சின்னதாக ஒரு வாடகையில் அமர்ந்து இருக்கக்கூடிய ஒரு வீட்டை தருவார். நமக்கு வீடு இருக்கும், அது வாடகை வீடாக இருக்கும். நம்முடைய ஆசை பார்வை எப்படி இருக்கும்னா, நமக்கு சொந்த வீடு இல்லையேங்கிற பார்வை இருக்கும். மார்க்கம் சொல்லுது, இந்த மாதிரி விஷயத்தில் பிறரிடத்தில் தேவையாகாது. உங்களுடைய பார்வை எப்படி இருக்கணும்? பொருந்தி கொள்ள வேண்டும். அல்லாஹ் வீடு இல்லாம பிளாட்பாரத்திலேயும் தெருக்களிலேயும் படுக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்களை வைத்திருக்கிற பொழுது நமக்கு ஏதோ வாடகைக்காவது வீடு இருக்குது என சொல்லி அல்லாஹ் ரிசுக்கை நாம் பொருந்தி கொண்டு வாழ வேண்டும். இதுதான் வீணா அனில்நாஸ், மக்களை விட்டும் தேவையற்று இருக்குதல். நம்ம போய் கடனை வாங்கி ஹராமான சம்பாத்தியத்தை சம்பாதித்து அந்த வீடை வாங்க வேண்டும்ங்கிற நோக்கத்தின் பக்கம் செல்லக்கூடாது. கொடுத்ததை பொருந்தி கொள்ள வேண்டும். ஒரு சிலருக்கு இடம் இருக்கும், வீடு இருக்காது. அவர்களுடைய பார்வை எப்படி இருக்குன்னா, பெருசா வீடு கட்டணும்னு சொல்லி ஹராமான சம்பாத்தியத்தின் பக்கம் துணிந்து செல்லுவதற்கு ஆசைப்படுவார்கள். நாம் என்ன சொல்றோம்? ஒரு சிலருக்கு அல்லாஹ் இடத்தை தராமல் இருக்கிறான், நமக்கு சொந்தமா இடம் இருக்கிறது, அது போதும்னு நினைக்கிறேன். ஒரு சிலருக்கு வீடு இருக்கும், சின்னதா இருக்கும். அவருடைய சிந்தனை எப்படி இருக்கும்? இடமே இல்லாத மக்களுக்கு மத்தியில் அல்லாஹ் சின்னதா நமக்கு ஒரு வீட்டை தந்திருக்கிறான், போதும் என்கிற நிலை வேண்டும். இதுதான் இந்த கனி என்கிற வார்த்தையினுடைய இன்னொரு அர்த்தம். வீணா அனில்நாஸ், மக்களை விட்டும் தேவையற்று இருக்குதல் என்பது போதும் என்ற மனதோடு இருப்பதற்கு சமமானது. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஒவ்வொருவருக்குமே நேமத்தை துன்யாவுல தந்திருக்கிறான். அதை நாம் பார்த்து விளங்கி பொருந்தி கொண்டோம்னு சொல்லி சொன்னால், நம்மை விட செல்வந்தர் துன்யாவுல யாரும் இல்லை. யார் செல்வந்தர்னு கேட்டா, நிறைய வைத்திருப்பவர்கள் அல்ல, போதும் என்கிற சிந்தனையோடு வாழ்பவர்கள் தான் இந்த துன்யாவிலே நிச்சயமாக செல்வந்தர்களாக இருக்க முடியும். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா மக்கள் ஒவ்வொருவரும் காலை விழிக்கிற பொழுது குறிப்பிட்ட நேமத்தை தந்திருக்கிறான். அதை நாம் ஒருபோதும் சிந்திப்பதில்லை. சிந்தித்தான் நமக்கு போதுங்கிற எண்ணம் சாதாரணமாக வந்து, ஒருவர் காலையில கண்ணை திறக்கிறாருன்னு சொல்லி சொன்னால் அன்னைக்கு அவருக்கு இருக்கக்கூடிய நேமத்தை என்ன தெரியுமா? நாம் மரணத்தை விட்டும் இன்றைய நாள் காப்பாற்றப்பட்டு விட்டோம். துன்யாவில கோடிக்கணக்கான நபர்கள் உறங்குகிறார்கள். ஒரு சிலர் அந்த உறக்கத்தை கடைசி உறக்கமாக ஆக்கிக் கொள்ளுகிறார்கள், காலை எழுந்திருக்க முடிவதில்லை. ஆனா அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான்? நம்மை தூக்கத்திலிருந்து எழுப்பி மௌத்திலிருந்து நம்மை காப்பாற்றி இருக்கிறான். இது நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய முதல் நியமத். இன்றைய நாள் நமக்கு ஹயாத்தான ஒரு நாள். இரண்டாவது, கைகால் சலாமத்தாக இருக்கிறது, எந்த விதமான நோய் நொடி இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக நாம் எழுந்தோம், தொழுதோம், வந்தோம், நடமாடி கொண்டிருக்கிறோம். கைகால் சலாமத்தாக இருக்கிறது, நல்லா பேச முடியுது, பார்க்க முடியுது, நடக்க முடியுது. இது ஒரு பெரும் நியமத். எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைய நாள் நாம் ஈமானோடு இஸ்லாத்தோடு முஸ்லீமாக முக்மீனாக இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் நாம் பார்க்கிறோம், இன்றைய நாளுக்கான ரிஸ்க் நம்மள்கிட்ட இருக்கு. இன்னைக்கு அடுத்த வேலை உணவுக்கு வழி இல்லாமல் அல்லாஹ் யாரையும் மாற்றவில்லை. ஏதோ கூடுதலோ குறைச்சலோ வீட்டுக்கு போனா குடிக்கிறதுக்கு ஒரு கஞ்சி, ஒரு டம்ளர் கஞ்சியாவது நமக்கு இருக்கும். இல்லாமல் அல்லாஹ் யாரையும் வைக்கவில்லை. இன்றைய நாளுக்கான ரிஸ்க் இருக்குது. நாளைக்கு எப்படியோ போகட்டும், நாளைக்கு நாம மீண்டும் முழித்தால்தான் அன்றைய நாள் நமக்கானது. நம்ம என்ன சொல்றோம்? இன்றைய நாள் நம்முடைய கையில் இருக்கிறது, இன்றைய நாள் கைகால் சலாமத்தாக இருக்கிறது, இன்றைய நாளுக்கான ரிஸ்க் நம்மள்கிட்ட இருக்குது, இன்றைய நாள் நமக்கு ஈமான் இருக்கிறது, அல்ஹம்துலில்லாஹ் போதுமானது, இந்த நியமத்தை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான் என்று நாம் நம்முடைய எண்ணங்களை போதுமாக்கி கொண்டோம்னு சொல்லி சொன்னால், துன்யாவில் நாம் தான் நிச்சயமாக செல்வந்தர்களாக இருக்க முடியும் என்பதில் சந்தேகம் இல்லை. இல்லாமல் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டதை போல நமக்கு ஹுதா நேர்வழியையும், வத்துகா இறையச்சத்தையும்,
வல் கினா வல் அஃபாஃப பத்தினித்தனத்தையும், வல் கினா செல்வந்தர்கள் என்கிற நிலையையும், போதுமான ஒரு மனதோடு வாழக்கூடிய ஒரு நிலையையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்து நல்லருள் புரிவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மையும் நாம் தொழுத இந்த சுபஹனுடைய தொழுகையையும் நம்மிடத்திலிருந்து பரிபூரணமாக கபூல் செய்வானாக. நாம் தொழுத இந்த சுபஹ தொழுகையின் பரக்கத்தால் இன்றைய தினம் மீதம் இருக்கக்கூடிய 4 வேளை பரவான தொழுகைகளை இமாம் ஜமாத்தோடு, உடல் ஆரோக்கியத்தோடு, ஆபியத்தோடு, மன நிம்மதியோடு நின்று தொழுகக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்திருள்வானாக. இன்றைய நாளில் நாம் மேற்கொள்ள இருக்கிற வியாபாரங்கள், விவசாயங்கள், கொடுக்கல் வாங்கல், பயணங்கள் அனைத்திலேயும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நிரப்பமான லாபத்தையும், அபிவிருத்தியையும், பரக்கத்தையும், பாதுகாப்பையும் தந்து நல்லருள் புரிவானாக. வானம் பூமிகளால் ஏற்பட இருக்கிற எல்லா விதமான பேராபத்துகளை விட்டும், பலா முசீபத்துகளை விட்டும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பரிபூர்ணமாக பாதுகாத்து தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.